காணப்படுதுங்கிறதுனால நம்பர் 1 அந்த பொருளை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது நல்லது. நிறைய குழந்தைகள் ஆசைப்படுவாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லது, சாக்லேட் சாப்பிட்டா பிடிக்கும். பட் அவங்களுக்கு இந்த கொக்கோ அலர்ஜி அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா அடிக்கடி டாக்டரை பார்த்து மருந்துகள் சாப்பிட்றது, ஊசி போடுறது இதெல்லாம் தேவையில்லை. குழந்தையினோட ரெகுலர் ரொட்டீனும் பாதிக்கப்படும். ஸோ இதை அவாய்ட் பண்ணக்கூடிய பொருள் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நன்றிம்மா. டாக்டர், வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிறத விட வருமுன் காப்பது தான் நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிடாமல் இருக்கிறதோ இல்லை ஐஸ்கிரீம் தவிர்க்கிறதோ தாண்டி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வெளியில் போகும்போது தூசியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேறு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது டாக்டர்? நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிகர்ஸ், ஆஸ்மா ட்ரிகர்ஸுங்கிறது நிறைய இருக்குது. நம்ம முக்கியமாக இன்டோர் அவுட்டோர் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். அதாவது வீட்டுக்குள்ளே, வீட்டுக்கு வெளியில். வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குது. வீட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பெட்டில் இருக்க டஸ்ட், கண்ணுக்கு தெரியாத. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வேக்யூம் யூஸ் பண்ணலாம். அந்த பெட்ஸ்லாம் ரொம்ப நாளாக வாங்கி இருந்துச்சுன்னா அது ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் அதை மாற்றிடுறது நல்லது. இந்த ஒட்டடை சொல்லுவோம் இல்லைங்களா, அது இல்லாமல் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. கரப்பான் பூச்சிகள், வீட்டில் இருக்க கரப்பான் பூச்சிகள்னால அலர்ஜி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்துமா கண்டிப்பாக ஆஸ்துமா அதிகமாகிறதுக்கு காக்ரோச்சஸ் ஆர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ட்ரிகர்ஸ். அதே மாதிரி செல்ல பிராணிகள், முக்கியமாக பொமரேனியன்ஸ், இது மாதிரி முடி நிறைய இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுது. வீட்டுக்குள்ளே ஒரு உரமாக இருந்தால் பரவாயில்ல, அதுவே அவாய்ட் பண்ணுறது நல்லது. பூனை, பறவைகள், இதெல்லாம் புறா கூட கண்டிப்பாக. புறாவுக்கும் நுரையீரலுக்கும் நிறைய பந்தம் இருக்குது. புறானால நிறைய நுரையீரல் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராப்பிங்ஸ்னால நாள்பட்ட பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் கூட வரலாம். புறா லங்ஸுக்கு வில்லன். ஸோ இது இன்டோர் அலர்ஜன். அப்புறம் வெளியில் இருக்கிறது நம்ம ஒரு அளவுக்கு தான் மாடிஃபை பண்ண முடியும். நிச்சயம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆஸ்துமாவை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் எப்படியெல்லாம் க்யூரிங் மெத்தட்ஸ் இருக்குங்கிற நிறைய தகவல் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூ. நேர்களை இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் சொன்ன தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.